விக்னேஸ்வராய நமக. குலதெய்வம் துணை. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஆன்மீக நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். இன்று நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான பதிவுகள்ல குலதெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்றோம். குலதெய்வ வழிபாடு எப்படிலாம் வழிபட்டா நம்ம பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்கும் அப்படின்றத பத்தி முழு விவரமான காணொளி. இந்த காணொளியை முழுதும் பார்த்து உங்களோட பயனடைவீர்கள் அப்படின்னு நம்புறேன். இந்த குலதெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்லும் போது நம் முன்னோர்கள் வழியா வந்த ஒரு சிறப்பான வழிபாடு அப்படின்னு சொன்னா குலதெய்வ வழிபாடு. இந்த குலதெய்வ வழிபாடுகள்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு நிறைய பேத்துக்கு. நிறைய பேர் என்னன்னா, என் குலதெய்வம் யாருன்னு தெரியலம்மா, என் குலதெய்வத்தை நான் போய் இவ்வளோ நாள் கும்பிட்டது இல்லைம்மா, ஆனா நான் எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வரேன், எல்லா திருக்கோயிலுக்கும் போயிட்டு வரேன், என் பக்கத்துல இருக்க கோயிலுக்கு நான் மாங்குன்னு போய் நான் போயிட்டு எல்லாமே செஞ்சுட்டு வரேன். ஆனாலும் எந்த கோயிலுக்கு போனாலும் எனக்கு கஷ்டம் இருந்துக்கிட்டு தான் இருக்கு, பொருளாதாரத்துல நெருக்கடி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கு, கடன் வந்துக்கிட்டு தான் இருக்கு, என்னோட காசு பணம் எனக்குள்ள தங்கல அப்படின்னு சொல்றவங்களுக்கு எல்லாம் இந்த குலதெய்வம் எப்படி வேண்டணும், எப்படி வேணா உங்களுக்கு பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறத பத்தி ஏற்கனவே சொல்லியிருக்கிற நிறைய கோயில்களுக்கு, நம்ம ஆலயங்களுக்கு நம்ம போயிட்டே தான் இருக்கோம். ஆனா அந்த கோயிலுக்கு போகும்போது நம்ம செய்யற சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, இஷ்ட தெய்வத்தை மட்டும் பிடித்தால் போதாது. அது குலதெய்வ வழிபாடுங்கிறது ரொம்ப 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 முக்கியமானது. என்ன முக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குலதெய்வத்தை யார் வணங்குகிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில பிரம்மாண்ட வெற்றியை எப்படிலாம் பெற முடியும். ஏன்னா குலதெய்வத்தை இப்போ நிறைய பேர் கான்சியஸா வழிபடுறாங்க. நிறைய இடத்துல குலதெய்வத்தை இப்போ கான்சியஸா வழிபடுறாங்க நிறைய இடத்துல. ஆனா நம்ம சில பேர் என்ன பண்றோம், அந்த குலதெய்வ வழிபாடு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதே தெரியாம நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த குலதெய்வ வழிபாடுன்னு சொல்லும் போது விஷயம் என்னன்னா, நம்ம முன்னோர்கள் வழியில என்னென்ன பண்ணாங்களோ அந்த பழக்கத்தை மாறாம நம்ம கொண்டு வரணும். அதுதான் முதல் பாயிண்ட். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த குலதெய்வத்தை எப்படி நீங்க ஈர்க்க முடியும், எப்படி உங்களுடைய வீட்டில் அதை தஞ்சமடைய வைக்க முடியும் அப்படிங்கிற விஷயமும் இருக்கு. நிறைய பாயிண்ட்ஸ் நம்ம சொல்லலாம், அதெல்லாம் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டீங்க அப்படின்னா, இஷ்ட தெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வமும் உங்க குலதெய்வத்திட்ட அனுமதி பெற்ற பிறகுதான் உங்களுடைய முழு அனுகிரகம் அப்படிங்கிறது இஷ்ட தெய்வ புண்ணியங்களை கொடுக்கறதுக்கு அது உதவும். இங்க நம்ம குலதெய்வத்தை பிடிக்காம நீங்க எந்த கோயிலுக்கு போய் எவ்வளோ ராஜ யாகங்களை நடத்தினாலும், எவ்வளோ பெரிய புண்ணியம் உங்களுக்கு வரம் கொடுத்தாலும், எவ்வளோ பெரிய கோயில் திருப்பதி ஏழுமலை அப்பன் கோயிலுக்கே போனீங்கன்னா கூட அந்த புண்ணியத்தை கொடுக்க உங்க குலதெய்வத்தை அனுமதி கேட்ட பிறகுதான் அந்த புண்ணியத்தையே கொடுக்க முடியும், ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும். அப்படிப்பட்ட சிறப்பு மிக்க இந்த குலதெய்வ வழிபாடுகளை நாம் எப்படி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லும் போது, கொஞ்சம் கூட பாரம்பரியம் மாறாத அதே வழிபாடுகளை பின்பற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி உங்கள் கோயிலுக்குன்னு ஒரு பூசாரி இருப்பாங்க. அந்த பூசாரி ஒரு சில சூட்சமங்களை வச்சிருப்பாங்க. சூட்சமங்கள்னா உங்க வழிபாடு, உங்க தெய்வத்துக்கான வழிபாடு என்னென்ன முக்கியமானது அப்படிங்கிறத அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குங்க. அதுதான் முதல் விஷயம். அதுக்கப்புறம் எப்ப போனாலும் குலதெய்வத்துக்கு போனா வெத்தலை பாக்கு பழம் பூ வச்சு நீங்க வேண்டுதல் வைக்கணும். பொதுவாகவே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, குலதெய்வத்துக்கு கையும் காலமா வீசிக்கிட்டு போயிடுவோம். அப்படி போகக்கூடாது. சில பேர்த்துக்கு அது விஷயம் தெரியும். அதே மாதிரி பொங்கல் வச்சு வழிபடணும். ஒரு சின்ன பாத்திரத்துல பொங்கல் வச்சு வழிபட்டு வந்தாலும் அது நிறைய விஷயங்கள் இருக்கு. மற்ற கோயிலுக்கு போனா நீங்க அர்ச்சனை பண்ணிட்டு வந்தாலே போதும். ஆனா குலதெய்வத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு இல்லையா, அவங்களுக்கு பொங்கல் வைத்து படைத்து பின் அர்ச்சனை அபிஷேகம் பண்றது ரொம்ப நல்லது. குறைஞ்சபட்சம் அர்ச்சனையாவது பண்ணிட்டு வரும். இந்த மாதிரி விஷயங்களை முதல்ல நம்ம செய்யற வேண்டிய விஷயங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் நான் சொல்றேன். அதே மாதிரி அன்னதானம் குலதெய்வ கோயில்ல கொடுக்கறது ரொம்ப ரொம்ப விசேஷம். பொதுவாகவே எங்கனா போய் நம்ம அன்னதானம் கொடுக்கறதோட குலதெய்வ கோயில்ல வருகின்ற பக்தர்களுக்கு அன்னதானம் படைக்கிறது அப்படிங்கிறது மிக சிறப்பான பலனை உங்களுக்கு கொடுக்கும். 100 மடங்கு அதற்கான பலனை உங்களுக்கு கண்டிப்பா கொடுத்துரும். அப்ப குலதெய்வ கோயிலுக்கு போனோம்னா கண்டிப்பா நம்ம ஒரு தாய் தந்தையை பார்க்கிற மாதிரிதான் அந்த கோயிலுக்கு போகும்போது ஒரு விசேஷம் இருக்கும். பக்கத்துல இருக்கிற ஏதோ ஒரு இடத்துல நம்ம அன்னதானம் போடும்போது நல்ல பலனை கிடைக்கும். அந்த இடத்துல முதல்ல அன்னதானத்துக்கு முன்னாடி குலதெய்வத்துக்குன்னு ஒரு சாப்பாடை படைச்சு எடுத்துட்டு போனீங்க அப்படின்னா அது குலதெய்வம் சந்தோஷமா சாப்பிடும். இப்ப
ஒரு வீட்டுக்கு போறோம், ஒரு சொந்தக்காரங்கள பார்க்குறோம் அப்படின்னா, கண்டிப்பா அந்த குலதெய்வ கோயிலுக்கு போகக்கூடிய அனுக்கிரகம் அப்படிங்கிறது இருக்கும். அந்த குலதெய்வத்துக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு, அந்த குலதெய்வத்துக்கு உண்டான சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டு போய் குடுத்தீங்கன்னா, உண்மையா குலதெய்வம் மனமகிழ்ந்து உங்களுக்கு கேட்கிற வரங்களை அள்ளி கொடுக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. அந்த விஷயங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன பிடிக்குதோ, அத நீங்க செஞ்சு எடுத்துட்டு போயி, நீங்க குலதெய்வத்துக்கு படைக்கும்போது, ரொம்ப நல்ல பலன்கள் அது குடுத்தே தீரும். இல்லைங்க, இதெல்லாம் என்னால பண்ண முடியல. ஏன் வேற ஏதாவது வழிபாடுகள் இருக்கா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் பண்ணா ரொம்ப குளிர்விக்கலாம். இன்னும் நெறைய வழிபாடுகள் இருக்கு. என்ன வழிபாடுன்னு நான் சொல்லி தரேன் ஒவ்வொன்னா. இப்போ குலதெய்வத்த நம்ம இஷ்ட தெய்வத்தையும் குழப்பிக்க வேண்டாம். குலதெய்வம் குலதெய்வம் தான். அதுக்கு முதல்ல தீப எண்ணெய்களை கொடுத்துட்டு வரணும். தினமும் ஊத்துறதுக்கு எண்ணெய் தீபங்கள், நல்லெண்ணெய் தீபம். நல்லெண்ணெய குடுத்துட்டு வாங்க தானமா. எப்பேர்ப்பட்ட கர்மா இருந்தாலும் அந்த நல்லெண்ணெய் டெய்லி ஊத்தும்போது உங்களுக்கு கர்மா குறையும். வாழ்க்கையில ஜோதி, அந்த பிரகாச ஒளியானது உங்க வாழ்க்கைக்கும் வரும் அப்படிங்கிறது ஒரு நிதர்சன உண்மை. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் பிரம்மாண்ட வெற்றி எப்படி பெறுவது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக இந்த மாசத்துல ஒரு 3 லிட்டரோ, 5 லிட்டரோ நீங்க வாங்கி குடுக்குற ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் கைங்கரியம் ஏதாவது சுண்ணாம்பு அடிச்சு குடுக்கறது, அந்த கோயிலுக்கு திருப்பணி பண்றது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நீங்க கலந்துக்கிறது இன்னும் யோகத்த குடுக்கும். சரி, இதெல்லாம் விட்டுருங்க. பொருளாதார விஷயத்துல நான் வீட்ல எப்படி என்னோட குலதெய்வத்த கும்பிடுறது? கண்டிப்பா. ஆண் தெய்வமாக இருந்தால் கண்டிப்பாக சனிக்கிழமைகள்ல, திங்கட்கிழமைகள்ல, அமாவாசை தினங்கள்ல நீங்க வழிபடுறது ரொம்ப உத்தமமான பலனா குடுக்கும். இல்ல குறைஞ்சது உங்க ஜனன கால ஜாதகத்தில் உள்ள ஜென்ம நட்சத்திரத்து அன்னைக்கு உங்களுடைய வழிபாடுகள துவங்கலாம். அப்படி பார்க்கும்போது உங்களுடைய ஜாதகத்துல இந்த பாக்கியஸ்தானம் அப்படின்னு இருக்கும். 9ஆம் இடம். இந்த 9ஆம் இடத்துல எந்த நட்சத்திரம், எந்த ராசி உட்கார்ந்திருக்கோ, அந்த நட்சத்திர நாள்ல நீங்க வழிபாடு பண்றதும் ரொம்ப சிறப்புகளை கண்டிப்பா கொடுக்கும். இது ஒரு சூட்சமம். அதே மாதிரி அந்த நாள்ல நீங்க குலதெய்வ வழிபாடு கோயிலுக்கு போயிட்டு வர்றதும் ரொம்ப நல்லது. சரி, விளக்குக்கு எண்ணெய் குடுத்துட்டோம். வேற என்ன பண்ணலாம்? அமாவாசைக்கு ஆண் தெய்வம். பெண் தெய்வமா இருந்ததுன்னா, பௌர்ணமி தினங்கள்ல வருகின்ற அந்த ஒரு 3 பௌர்ணமி, 9 பௌர்ணமின்னு வச்சு ஒரு வேண்டுதல் வைத்தீங்கன்னா, கண்டிப்பா அது நிறைவேறும். சரிங்க. பௌர்ணமி பூஜை எப்படி பண்ணணும்? அமாவாசைக்கு எப்படி பண்ணணும்? அமாவாசைக்கு எப்பவும் போல உங்க விஷயங்கள் உங்களுடைய தொடர்ந்து முன்னோர்கள் என்ன செஞ்சுட்டு வராங்களோ, அத நீங்க பண்ணலாம். இதே பௌர்ணமியா இருந்ததுன்னா, தேங்காய்ல விளக்கு போடுங்க. தேங்காய்ல நெய் ஊற்றி விளக்கேற்றி வர வர வழிபாடுகள் உங்களுக்கு நல்ல ஒர்க் அவுட் ஆகும். ஒண்ணும் இல்ல. ஒரு 5 தேங்காய் எடுத்துக்கோங்க. 5 தேங்காய்ல நெய்ய ஊத்தி, திரி போட்டு, மஞ்சள் குங்குமம் இட்டு, அது ஒரு அரிசி, ஒரு பச்சை இலைய பரப்பி வச்சு, அது மேல பச்சை அரிசிய பரப்பி, அது மேல தேங்காவ வைத்து வழிபட உங்களுக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும். அந்த விளக்கு ஏத்தும்போது அந்த 10 தேங்காவையும் வச்சு, ரெட்டப்படையில வைக்கிறதோட ஒத்தப்படையில 9 வச்சு, மஞ்சள் குங்குமம் இட்டு அதுல நெய் ஊத்தி வழிபட, வாழ்க்கையில உங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனை, பொருளாதார நெருக்கடி, இல்லைங்க இந்த விஷயத்த சாதிக்கவே என்னால முடியலைங்க. இந்த விஷயத்த இந்த தொந்தரவு தாங்கவும் முடியல. இதுலேருந்து எப்படி வெளிப்படுறது? பெரிய பிரச்சனையில உள்ள பெரியவங்கலாம் இந்த வழிபாடு பண்ணி பெரிய மீட்டு வந்திருக்கிறாங்க. அந்த விஷயமும் பண்ணுங்க. விளக்கேத்தி சாமி கிட்ட வச்சிருங்க. அது ரொம்ப நல்ல பலன்கள் உங்களுக்கு குடுக்கும். இத தவிர்த்து என்ன பண்ணலாம்? வீட்டுக்கு எப்படி வர வைக்கலாம் அப்படின்னா, 2 மெத்தட் இருக்கு. ஒண்ணு, நம்ப குலதெய்வ கோயில்ல இருக்கிற வாசப்படியில இருக்கிற அந்த மண்ண எடுத்து, ஒரு செப்பு பாத்திரத்திலயோ, இல்ல பித்தளை பாத்திரத்திலயோ வச்சு 48 நாள் விளக்கேத்துங்க. இல்லைங்க, பெண்களால முடியலனாலும் அந்த வீட்டு ஆண்கள் கண்டிப்பா சுத்தபத்தமா காலையில எந்திரிச்சு குளிச்சு, அதுல விளக்கேத்திட்டு வரீங்கன்னா, உங்க வாழ்க்கையில வீடு, மனை யோகம். அது மட்டும் அல்லாமல் உங்க வாழ்க்கையில அந்த காலடி மண்ண மிதிச்சுட்டு தான் அந்த குலதெய்வம் அந்த கோயிலுக்குள்ள போகும். அந்த காலடி மண்ணு தான் நம்ம எடுத்துட்டு வந்து வச்சிருக்கோம். அந்த மண்ணு என்ன ஆகும் அப்டின்னா, அந்த இடத்துல சக்தி வாய்ந்த மண்ணா இருக்கிறதுனால, கண்டிப்பா உங்க குடும்பத்துல, உங்க வீட்ல ஒரு பொருளாதாரம் அப்படிங்கிறது மிகையான அளவுல இருக்கும். இந்த மாரி விஷயங்கள பண்ணி, அதுக்கப்புறம் வருடம் ஒரு தடவ பொங்கல் வைத்து,
கெடா வெட்டுறது சில பேருக்கு பழக்கமா இருக்கும். அவங்க எல்லாமே கெடா வெட்டி வழிபடணும். என்ன விஷயம் குலதெய்வத்துக்கு வழியா பண்றாங்களோ, அத தயவு செய்து மாத்தாதீங்க. அது எப்பவுமே கான்ஸ்டன்ட்டா இருக்கும். யார் ஒருவர் வாரத்துக்கோ, மாசத்துக்கோ ஒரு தடவ குலதெய்வ வழிபாடு பண்ணா, எப்பேர்ப்பட்ட கிரக தோஷங்கள் இருந்தாலும், எப்பேர்ப்பட்ட கெட்ட நேரங்கள் இருந்தாலும், எப்பேர்ப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும், அதை முறியடித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க அது காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே குலதெய்வ வழிபாடுன்னு சொல்லும்போது, உங்களுக்கு எதிரிகளே இல்லாத நிலையும் உங்களுக்கு பண்ணும். எதிரிகள உங்களோட கை ஓங்காத அளவுக்கு எதிரிகளை கை ஓங்காத அளவுக்கு கண்டிப்பாக உங்க குலதெய்வம் உங்களை காத்து நிற்கும். அது இல்லாம நிறைந்த செல்வம், நல்ல குடும்ப அமைப்பு அப்படிங்கிற குடுக்கக்கூடிய சூட்சமங்கள் குலதெய்வத்துக்கு அனுகிரகமே உங்களுக்கு அதிகமா குடுக்கும். இன்னும் நிறைய குலதெய்வத்தை பத்தி சொல்லிக்கிட்டே போகலாம். பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க இந்த மாதிரி சில வழிபாடுகள் பண்ணி உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி பெற வாழ்த்துகிறேன். இந்த பதிவை உங்க உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து பயன் தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இன்னொரு நல்ல குலதெய்வ பகுதி பாகம் 2 அப்படிங்கிறதெல்லாம் நான் கொடுக்க இருக்கிறேன். உங்களுடைய ஆதரவை நான் வேண்டுகின்றேன். அதனால இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இன்னொரு நல்ல பதிவுல நான் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடந்து நல்முறையாக விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் சஃப்னா. வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.